வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோங்க. நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். அதாவது சீட்லாம் கலெக்ட் பண்ண போறோம். அட் த சேம் டைம் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். நிறைய டிப்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க. இது வந்து என்னன்னா மினி ஆரஞ்சு. இது வந்து ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரா இருக்கும். லெமன் மாதிரியே இருக்கும். சைஸ் வந்து குட்டியா தான் இருக்கும். ஆனா ஜூஸ் போட்டிங்கன்னா கமலா ஆரஞ்சு குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கக்க அந்த கலராகவே இருக்கும். இந்த ஜூஸ் போடும்போது இது பழுத்த உடனே வந்து ஆரஞ்சு கலராக மாறிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு. நமக்கு சிட்ரிக் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதால விட்டமின் சி நிறைய கிடைக்குங்க. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஹேங்கிங் பாட்டு தான் பண்ண போகிறோங்க. அந்த ஹேங்கிங் பாட் பண்ணுறதுக்கு தான் இந்த கயிறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கயிறு வந்து என்னென்னா எங்கே வாங்கினேன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இது வந்து யூவி ரேஸ் ப்ரொடக்ட் பண்ணுற கயிறு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெயில் வந்து தாங்கி நஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த கயிறு ரொம்ப உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் இது வந்து நான் எப்படின்னா 2 வருஷம் முன்னாடியே இது வாங்கி நான் வந்து மேலே பந்தலுக்கெல்லாம் கட்டியிருக்கேங்க. அதனால் இதுவரையும் ஒன்றும் ஆகலை, டேமேஜ் ஆகலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட விலை என்னென்னா ரூ. 299. இது எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 மீட்டர் கிட்ட இருக்குங்க இந்த கயிறு. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால தான் இது சொல்கிறேன். இதை வந்து ஹேங்கிங் பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய வருஷங்களுக்கு நம்ம இந்த ஹேங்கிங் பாட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எதுக்கு இந்த கயிறு ரெடி பண்ணியிருக்கோன்னா, இங்கே பாருங்கள் தக்காளி செடி. இந்த ஹேங்கிங் பாட்டு ஏற்கனவே வந்து ஓட்டை போட்டு ரெடி பண்ணி மண்ணை கொட்டி நாற்று விட்டதை எடுத்து நட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட அப்படியே வச்சுட்டு ஒரு ஷேடிங்கை வச்சுட்டு இருந்தேங்க. இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு, பூக்களே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்போ வந்து இந்த ஹேங்கிங் பாட்டை எடுத்து மாட்ட போகிறேன். ஏன் இவ்வளோ நாள் இதை வந்து ஷேடிங்லேயே வச்சுருந்தேன்னா, எப்போவுமே ஹேங்கிங் பாட்டில் உடனே நம்ம எடுத்து மாட்டிட்டிங்கன்னா நமக்கு இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. நம்ம இங்கே சென்னையிலலாம் பயங்கரமான வெயில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெயிலோட தாக்கம் நாற்று விட்டவொடனே எடுத்து நீங்கள் ஷேடிங்கில் வைக்கலைன்னா அப்படியே வாடி போயிடுங்க. அந்த செடி வளரவே வளராது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதை நாற்று வச்சு நட்டாலும் தொட்டியில் நட்டால் கூட ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சு விடுங்க. அதுவும் பாருங்கள், இந்த ஹேங்கிங் பாட் வந்து 1 லிட்டர் பாட்டில் தான். நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம கடையில் தண்ணி வாங்கி கொடுப்போம் பாருங்கள், அந்த பாட்டிலில் வச்சிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ரொம்ப நாளைக்கு வந்து நிற்கும். இது வந்து எனக்கு ஓசியில் கிடச்சிது. அதனால் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது ரொம்ப வருஷம் இருக்காதுங்க, 1 இயர் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்து வைக்கும்போது ஹேங்கிங் பாட்டில் வைக்கணும்னா நம்ம தண்ணி குடிக்க பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 5 லிட்டர் பாட்டிலாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதை மாதிரி நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி 5 லிட்டர் பாட்டிலாக கட் பண்ணி தக்காளி செடிலாம் அதை தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தொட்டி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் காயலாங்கடலையோ எங்கேயாவது போய் வாங்கினீங்கன்னா ரூ. 2 ரூ. 3 நமக்கு கொடுப்பாங்க. தொட்டிலாம் வாங்கினீங்கன்னா ரூ. 50லேருந்து ரூ. 100 ரூ. 150 அப்படிலாம் ஆகும். இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே எனக்கு ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறது தான் எல்லா செடிகளுமே பிடிக்குங்க. ஏற்கனவே நான் வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். தக்காளி கூட ஏற்கனவே ஒரு 5 லிட்டர் பாட்டிலில் வச்சுருக்கேன். இது வந்து 1 லிட்டர் பாட்டிலில் இப்போ புதுசாக தனித்தனியாக ஒன்றா வச்சு இதில் வளர்க்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். நிறைய வந்து நம்ம ஹேங்கிங் பாட்டில் வைக்கணுன்றதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சின்ன இடத்துலையே நம்ம வந்து நிறைய காய்கறிகள் வைக்கலாம். எல்லா காய்கறிகளும் நீங்கள் ஹேங்கிங் பாட்டில் வச்சாலே ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் ஒன்று என்னென்னா, ரெகுலராக தண்ணி விடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி ஒரு நாள் விடலைனா கூட வாடி போயிடும். ஏன்னா டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிறதால அது வந்து வாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டெய்லி ஒரு வேளையாவது கண்டிப்பாக தண்ணி விடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஹேங்கிங் பாட் வைக்கிறதுல. ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதுவும் தேவைப்படாது. ஆனால் இன்றைக்கி வந்து நாம் மொட்டை வெயிலில் அப்படி தான் வைக்க போகிறோம். ஆனால் கத்திரிக்காய், நம்மளோட நாட்டு வகையான கத்திரிக்காய்கள், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல வெயில் தாங்கக்கூடியது. ஸோ ஒரு வெயிலில் வச்சாதான் நல்ல ஹீல்டு கிடைக்கும். இது பாருங்கள், ஏற்கனவே 10 நாள் முன்னாடி மண் வச்சு நாற்று விட்டதை எடுத்து தக்காளி செடி வச்சு இது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த ஓட்டை கூட மண் அடைச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எப்படின்னா ஹேங்கிங் பாட் வைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாருக்குமே அதான் பிடிக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன இடத்துலையே அழகாக வைக்கலாம் இதை. இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே இது நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எந்தவித பயமும் கிடையாது. அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், மாட்டி விட்டுடலாம். அந்த பூக்கு கூட நான் கடையில் வாங்கினேன். ஆனால் நீங்கள் வந்து நமக்கு எங்கேயாவது இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, பில்டிங் கட்டுற இடத்துலலாம் வந்து பூக்கு ரெடி பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இந்த ஹேங்கிங் பாட்டை கொண்டு போய் இப்போ நம்ம மாட்ட போகிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அது.
இரும்பில் வைக்கிறது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் வாங்கி வச்சுருக்கிறது ஹேங்கிங் பாட் மாட்டுறதுக்கு ஹெல்த் ஃபுட்டு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஹேங்கிங் பாட்டில் மாட்டியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி இது என்னன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு குச்சியோ எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 4 பக்கம் கயிறு இருக்கிறதால அந்த கயிறையே அப்படி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா போதும், அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுடும். தக்காளி செடிகள் விழாமவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஹேங்கிங் பாட்டில் இன்னைக்கு வந்து எத்தனை வச்சுருக்கோம்? 5 வச்சுருக்கோம். 5 வச்சாச்சு. ஹேங்கிங் பாட்டில் நல்லாவே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுடைய முள்ளங்கி போட்டது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. மத்ததெல்லாம் இன்னும் காய வைக்க ஆரம்பிக்கல. இங்க பாருங்க, ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து சாம்பார்ல இத போட்டுடலாம். அந்த கீரையும் அத சேர்த்தே நான் போட்டுருவேங்க. ஏன்னா கீரையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த பூச்சி தாக்குதலும் இல்ல. சிகப்பு முள்ளங்கி. இது பாருங்க, இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இத பண்ணியிருக்கேன். 1 தான் கிடைச்சிருக்கு. இன்னும் நெறைய முள்ளங்கி வந்து இன்னும் காய் வைக்க ஆரம்பிக்கல. இனிமே தான் வைக்க ஆரம்பிக்கும். இது முன்னாடியே போட்டது. அதனால வந்து இது வேகமா வளர்ந்திருக்கு. அடுத்து நம்ம தர்பூசணி நல்லா தான் இருக்கு. ஆனா வளரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கு. ஆனா பச்சை கட்டி இருக்கு. அதனால கண்டிப்பா வந்துரும். இது பாருங்க, கொத்தமல்லி. நான் அப்படியே டெய்லி வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவேன் இந்த கொத்தமல்லிய. அது விதைகளே பூக்கள் பூத்து விதைகளே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விதைகள் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால அப்படியே விதைக்காக விட்டாச்சு. வேற தொட்டியில வச்சது எல்லாமே எடுத்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இது மட்டும் விதைக்காக அப்படியே விட்டுருக்கேங்க. அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம்னா, விதை சேகரிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன விதை சேகரிப்புனா, இங்க பாருங்க, இது வந்து நெல்லிக்காய் மேல ஏறிக்கிட்டு இருக்க மலபார் ஸ்பினாச் அந்த கீரையை தான் நம்ம வந்து இன்னைக்கு விதை எடுக்க போறோம். ஏன்னா இது கீரைகள் பறிச்சு சமைச்சாச்சு. நிறைய விதைகள் விட்டுருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே அழகான ஒரு கலரா இருக்கும். ஒரு பிங்கிஷ்ல அந்த பிளாக் கலர் சீட்ஸ் இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இத வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போட்டிங்கன்னா சூப்பரா வளரும். இத அப்படியே விட்டுட்டா இதே இடத்துல பயங்கரமா கொடி எங்க வேணாலும் வளர ஆரம்பிச்சுருங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த விதைகள் சேகரிச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. போன வருஷம் நான் இந்த விதைகள் எடுக்காம அப்படியே விட்டதால, எங்க பார்த்தாலும் முளைச்சு எல்லா செடிகளுக்கும் மேல ஏறி டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி அந்த மாரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், முதல்லயே இந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம காய வைக்கலாம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மலபார் ஸ்பினாச் எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்மளோட பசலைக்கீரை தாங்க. சிகப்பு தண்டு பசலைக்கீரை. இது கீரை கடைஞ்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலா போட்டு, பாசிப்பருப்பு போட்டு, நீங்க தக்காளி போட்டு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் கீரை ஏற்கனவே நிறைய எடுத்தாச்சு. இனிமே இது கீரை வராது. விதைகள் வர ஆரம்பிச்சாலே இனிமே கீரைகள் வளராது. ஸோ இந்த விதைகளை மட்டும் சேகரித்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு, நமக்கு தேவையான இடத்துல போடலாம். இதே இடத்துல விட்டிங்கன்னா கண்ட இடத்துல முளைச்சி இந்த நெல்லிக்காய் மேலே ஏறி அந்த நெல்லிக்காய் பூக்களையே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த விதைகள் சேகரித்து எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்பினாச் பற்றி சொல்லணும்னா குளிச்சு தரக்கூடிய ஸ்பினாச். கரெக்டாக நீங்கள் இந்த வெயில் சீசன் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வந்து இந்த கீரை வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இயற்கையோட ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த குளிச்சு தரக்கூடிய கீரையை நம்ம இனிமே வந்து இந்த வெயில் காலத்துல அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது வெயிலோட தாக்கமும் நமக்கு இல்லாம இருக்கும். வயிறு வலி இது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இனிமேல் லெமன் ஜூஸ் அது பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி சிட்ரிக் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இனிமே. இங்க பாருங்க, இதை வந்து விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுக்கிட்ட கொஞ்சம் உள்ள போய் எடுக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலாம். இதை நல்லா காய வச்சுட்டு, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ தேவைக்கேற்ப தொட்டிகளில் போட்டு வளர்த்துட்டு, கொடி மேலே ஏற்றாமல் அப்படியே நம்ம வந்து குட்டியாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நெல்லிக்காய். பாருங்கள், நெல்லிக்காய் சீசனில் கிடைக்கும். இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட்லாம் கிடைக்கும். அதாவது கோயம்பேடு மார்க்கெட்லாம் கிடைக்கும். கடைகளில் கிடைக்குமான்னு தெரியல. இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து சாப்பிட்டா தான். இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும், இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் இந்த காய்ச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த மலபார் ஸ்பினாச் என்ன பண்ணியிருக்கு, இந்த கீரை வந்து அது மேலே ஏறி அது பூக்களை வளர விடாமல் தடுத்து, கொடி வகைகள் எப்போவுமே அப்படிதாங்க. கொடி வகைகளை வந்து நல்ல ஒரு இடமா பார்த்து வைக்கணும். இல்லைன்னா மற்ற செடிகளை பாதிப்பு வரும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த நீலி அபராஜி தான். என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்கே பார்த்தாலும் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பசலைக்கீரையோட சீசனில் வளரும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஆனால் வந்து நம்மளுடைய சங்குப்பூ வந்து இது கிடையவே கிடையாது. அது வந்து வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடுங்கி கூட போட முடியாது. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் இதுதான் பாருங்கள், நெல்லிக்காய் ஹார்வெஸ்ட் இந்த அளவு கிடச்சிருக்கு. இதை நல்லா கழுவிட்டு
கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, போகிற வரப்போ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லோரும். அவ்வளோதான் இன்னைக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயரில் எக்கச்சக்கமாக கிடச்சிது, ஊறுகாவே போட்டேன். இந்த வாட்டி சும்மா சாப்பிட்ற அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. சீசனில் இந்த மாதிரி கிடைக்கிற ஃப்ரூட்டை அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டாலே போதும். மாடி தோட்டத்தில் வச்சு வளர்ந்து வந்திருக்கிறதால. அடுத்ததாக ஒரு டிப்ஸு, இது முக்கியமான டிப்ஸ். மாமரம் வச்சுருக்கோங்க மாடி தோட்டத்தில். இந்த மாதிரி பூக்கள் வரும்போது தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா அந்த பூக்கள் உதிர்ந்து போய் காய்கள் வைக்காது. இது ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க, அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூக்கள் வந்து காயாக மாறின பிறகு தான் நீங்கள் நல்லா தண்ணி விடலாம். மரங்களுக்கு, மாமரங்களுக்கு தண்ணி விடக்கூடாதுங்க. இப்போ வந்து விடாதீங்க. இந்த பூக்கள் வந்து காயாக மாறும்போது விடுங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான டிப்ஸு. இதை தெரியாமல் நான் நிறைய தடவை தண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த மரத்தில் இப்போ தான் இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மாமரத்தில். இதில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் எக்கச்சக்கமான காய்கள் இருந்தது. எங்கள் வீட்டில் இந்த குட்டி பையன் எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வந்து காயாக இருக்கும் போதே கொண்டு வந்து அம்மா மாங்கான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். இந்த வாட்டி நல்லா அந்த குட்டி பையன் ஊருக்கு போயிருக்கான். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி வளரும்போது அது பழுத்த பிறகு அது என்ன மாம்பழம் என்றதை பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன், என்னடா இது துளிரே விடலை, இந்த போன வருஷம் காய்க்கவே இல்லைங்க. இந்த வருஷம் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன்.